ஹே காய்ஸ், எல்லாம் எப்போ இருக்கிறீங்க? ஸோ ஒரு 2-3 நாள் இருக்கும். தலைவாசல் டு கள்ளக்குறிச்சி ஹைவேல நான் போயிட்டுருக்கக்குள்ளே ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் லிஃப்ட் கொடுத்தேன். அவர் அப்புறம் எங்கே போகணுன்னு கேட்டேன். அவர் இந்த மாதிரி நான் செஞ்சு போகணும் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் டிரைவர் ஆட்டுறது. அவர் ஓனர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டாராம். சங்ககிரியிலேருந்து விடியாலம் 4:30க்கே கிளம்பியிருக்காரு. நடந்தே வந்திருக்காராம். பஸ்ஸு கூட காசு இல்லை. அப்படியே லிஃப்ட் கேட்டே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் வந்துட்டார். நடந்தே வந்துட்டார். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட போகணும் மாட்டுறது. ஸோ அப்புறம் போனேன். அவர் இந்த மாதிரி பஸ்ஸுக்கு காசு கொடுங்க அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நான் போயிட்டு இறக்கி விட்டேன். என் ஃப்ரெண்டை பிக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். சரி அப்புறம் எனக்கு மனசு கேட்கல. சரி நம்மக்கிட்ட இருக்கிறது ஏதோ கொடுப்பேன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு அவர் போகிற அளவுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு, ஏன்னா என்கிட்டயே அவ்வளோதான் இருந்துச்சு. சரி அந்த டைமில் இருந்ததுனால நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் பஸ்ஸுக்கு அனுப்பிவிட்டு அப்புறம் அவர் போயிட்டார். நானும் கிளம்பிட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக போய் ஹெல்ப் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அது 10 ரூபானாலும் அது ஒரு ஹெல்ப் தான். ஸோ நம்மக்கிட்ட காசு வரட்டும் அப்புறம் பண்ணிக்கலாங்கிறதுலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு ஹெல்ப் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் கைஸ்.